சுகந்த மலர் அப்படின்றவங்க கமெண்ட்ல கேள்வி கேட்டுருக்காங்க. என்னுடைய மகனும் மருமகளும் மீண்டும் ஒன்று சேரணும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ கணவன் மனைவி யாராக இருந்தாலும் சரி, ஸோ பிரிஞ்சிருக்கிறாங்க, ஒரு பிரச்சனையில் இருக்கிறாங்க, அது உங்களுடைய மகனோ அல்லது மருமகனோ யாராக வேணா இருக்கலாம். ஸோ 2 பேரும் இணையணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஸோ கண்டிப்பா இந்த பிரிவு அப்படின்றத கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் ராகு பகவான். சரிங்களா? ஸோ இந்த ராகுக்கு உரிய தானியம் அப்படின்றது உளுந்து. ஓகேங்களா? ஸோ அந்த உளுந்துல செய்யக்கூடிய வடை, உளுந்த வடைய வியாழக்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயருக்கு வடை மாலையாக கோர்த்து, ஸோ ஆஞ்சநேயருக்கு சாட்சி வணங்கி விட்டு வருகின்ற பொழுது நிச்சயம் அந்த பிரிவு சரியாகும். ஒன்று. ஸோ அந்த வடையை வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகிக்கணும். ஸோ 2வது, கண்டிப்பாக அந்த வெள்ளி பொருள், ஏன்னா சுக்கிரன் தான் கல்யாணத்துக்கும் கலத்திரத்திற்கும் காரகம் வைக்கக்கூடிய ஒரு கிரகம், அதற்குண்டிய உலோகம் வெள்ளி. அதை இந்த கணவனை 2 பேருமே அணிந்திருக்கிறது நல்லது. ஸோ பிரிந்திருந்தாலும் சரி, அவங்க அதை அணிஞ்சிருந்தாங்கன்னா, வெளியில் ஏதோ ஒரு மோதிரமோ ஏதோ ஒன்று செய்யணும் ஏதோ போட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா, ஸோ அவங்களுக்குள்ள உண்டான பிரிவு காதல் அந்யோன்யம் சரியாகும். அந்த பிரிவு சரியாகி மீண்டும் காதல் அந்யோன்யம் ஏற்படும். ஸோ இந்த 2 விஷயத்துல ஏதாவது ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க. அந்த ரெண்டையும் சேர்த்தே நீங்க ஃபாலோ பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. உடனே உங்களுக்கு ஒரு பலனை கொடுக்கும். மேலும் கன்னி தெய்வ வழிபாடு, அதாவது ஏதாவது ஒரு கோயிலுக்கோ அல்லது உங்களுடைய குலதெய்வ கோயில் இருக்கலாம், அங்க இந்த வாழை மரத்தை தானமாக கொடுத்து, இந்த வாழைக்கண்ணை தானமாக கொடுக்கலாம். சொல்ல அங்க உள்ள அந்த வாழை மர கண்ணுக்கு தண்ணி ஊற்றி வளர்த்து வர்றது போன்ற விஷயங்கள் செய்யுங்க. வீட்டில் தவறாமல் ஒரு வாழை மரம் வச்சு வளர்க்குறதும் அந்த பிரிவை சரி பண்ணும். அல்லது கோயில்களுக்கு அந்த வாழைக்கன்றை தானமாக கொடுத்து வளர்க்க சொல்லலாம். ஸோ இந்த பரிகாரம்லாம் பண்ணும்பொழுது கணவனுக்கு இடையே இருக்கக்கூடிய பிரிவு சரியாகும். அவர்களுக்காக தாய் தந்தை செய்யலாம் அல்லது மாமனார் மாமியார் செய்யலாம். செய்யும்போது கண்டிப்பாக அதுக்குண்டான பலன் உங்களுக்கு உண்டு. சரிங்களா?